நெகட்டிவ் தாட்ஸ் வந்த உடனே அதை என்ன பண்ணிடணும்? கேட்கல, அதை அழிச்சிடணும், ஃபர்ஸ்டே நிறுத்திடணும். வந்துச்சுன உடனே எந்திரிச்சணும். ஐயோ பிசாசு குட்டி வந்துட்டான்னு நினைக்கணும். ஆமென். உங்க முன்னாடி நெகட்டிவ் கொண்டு வரது யாரு? இயேசு கிறிஸ்துவா? கேட்கல பாஸ்டரா? கேட்கல. நிறைய பேருக்கு பிசாசு என்று சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு போல தெரியுது. இல்ல நீங்க பயப்படுறீங்களா இல்ல வெக்கப்படுறீங்களான்னு தெரியல. பிசாசு பிசாசு அப்படின்னு இல்ல, நல்லா சொல்லுங்க, அவன் தான் கொண்டு வரான். அப்ப நான் நம்புறேன், கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் என்னோட இருக்கும்போது எனக்கு என்னப்பா கலக்கம். ஆண்டவரே, என்னுடைய கவலைகளை எல்லாம் யார் மேல வைப்பேன்னா கர்த்தர் மேல். தன் தகப்பனாரை விட்டு யோசேப்பு அந்நிய தேசத்திலே அடிமையாய் விற்கப்படும் போது அவனுக்குள்ள எதிர்மறையான எண்ணம் வந்திருக்குமா வந்திருக்காதா? சொல்லுங்க, வந்திருக்குமா? எத்தனை எண்ணங்கள் வந்திருக்கும், எத்தனை எண்ணங்கள். ஐயோ இப்படி என்ன அடிமையா கொண்டு போறாங்களே, ஏற்கனவே அடிமையா கொண்டு போனவங்களை எல்லாம் கொன்னுட்டாங்களே, நான் என்ன பாடுபட போறேனோ, எங்க வேலைக்கு என்ன சேர்த்து விட போறாங்களோ, எத்தனை எண்ணங்கள். ஆனா நான் நம்புறேன், எகிப்துல அவனை தலைவனாக்குனது என்னன்னா, அந்த எதிர்மறையான எண்ணம் வரும்போது, இல்ல என்னை ஒருவர் பார்க்கிறார், என்னை ஒருவர் விசாரிக்கிறார், அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்காது. அதனாலே எதிர்மறையான எண்ணங்களை நான் மறக்க மாட்டேன். நான் இதோட ஸ்டாப் பண்றேன். என் கர்த்தர் என்னை நேர்த்தியா நடத்துவாரு. அப்படி அந்த எதிர்மறையான எண்ணத்தை ஸ்டாப் பண்ணதுனால தான் அவனுடைய ஒர்க்ல அவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சிருச்சு. அந்த எதிர்மறையான எண்ணத்தை வளர்க்காததுனால தான் போத்திபாருடைய வீட்டுல நல்ல பேரை வாங்கினான். அந்த எதிர்மறையான எண்ணத்தை வளர்க்காததுனால தான் ஆண்டவர் அவன் திட்டல, பரிசுத்தமா வாழ்ந்தான். இது எல்லாத்துக்கும் ஆணி வேறு என்ன அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ் அவன் என்ன பண்ணலன்னா வளர்க்கவே இல்லை. வாலிப தம்பி நீ கேட்கிறாயா, வாலிப தங்கச்சி நீ கேட்கிறாயா? நான் ஒரு பாரமான ஒரு இருதயத்தோட வந்திருக்கிறேன். ஏன்னா நிறைய பேரை நான் சந்திக்கிறேன், நிறைய வாலிப தம்பி தங்கச்சிகளை சந்திக்கிறேன். நிறைய பேருக்குள்ள எதிர்மறையான எண்ணம், என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ, எப்படி என் வாழ்க்கையோ, என் பிள்ளை என்னமோ, நான் என்ன கடைசி நாள்ல யார் பாப்பா, நான் யாருடைய கீழே இருப்பேன், எனக்கு சாப்பாடு தருவாங்களா இல்லையா, அநேக எண்ணங்கள் உங்களுக்கு நெகட்டிவா பிசாசு விதைச்சிட்டே இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உங்க கரத்தை பிடிச்சு என்ன சொல்றாருன்னா, இல்ல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன். அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவளே. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் சத்தமாய் சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த விசை கர்த்தர் உங்களை சந்திக்கும் போது நீங்க என்ன சொல்லணும்னா, பாஸ்டர் நான் அதெல்லாம் வெளியே வந்துட்டேன் பாஸ்டர், நான் இப்ப நெகட்டிவா நான் என்ன பண்றது இல்லைன்னா யோசிக்கிறதே இல்லை. ஒரு டைம் ஸ்டார்ட் ஆன உடனே நான் எந்திரிச்சிடறேன் பாஸ்டர், உடனே நான் வசனத்தை யோசிக்கிறேன் பாஸ்டர், உடனே நான் வாயை திறந்து சத்தமா பாட்டு பாட ஆரம்பிக்கிறேன் பாஸ்டர். எனக்கு இப்ப அந்த தாட்டே இல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். கடைசி நாட்களில் பிசாசு இதோட தான் போராடுகிறான். கடைசி நாட்கள் இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுடைய பிள்ளைகளை பிசாசு இதுல தான் குறி வச்சு தாக்கிட்டே இருக்கிறான். நெகட்டிவ் தாட்ஸ் இல்ல, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர்.